நம்ம அட்லி அவர்கள் இன்னைக்கு நம்ம ஷாருக் கானை வச்சு 1200 கோடிக்கு மேலே வசூல் கொடுத்த ஒரு இயக்குனர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்கிறார். ஒரு தமிழ் இயக்குனர் இந்த அளவுக்கு மிகப்பெரிய உச்சம் தொட்டது சாதாரண விஷயமே இல்லை அப்படின்னு எல்லாரும் பாராட்டியிருக்காங்க. இப்படி எல்லா பாராட்டுகளும் இருந்தாலும் கூட வழக்கம் போல அவர் மேல் வைக்கிற அதே காப்பி குற்றச்சாட்டு இவர் அடுத்ததாக இயக்க போகிற படத்துக்கும் தொடருது அப்படிங்கிறது தான் ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம். அதாவது என்னன்னா, நமக்கே தெரியும், 1000 தடவை சொன்னாலும் திரும்பவும் ஒரு தடவை சொல்லலாம். அவர் இந்த ராஜாராணி அப்படிங்கிற படத்தை மணிரத்னத்தோட மௌன ராகம், தெரிய மணிரத்னத்தோட சத்திரியன், அதுக்கப்புறம் மெர்சல கமலோட அபூர்வ சகோதரர்களையும் ரஜினியோட 3 பிடிச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்தார். பிகில் கூட பார்த்தீங்கன்னா ஷாருக் கானோட சக்தே இந்தியா, அப்புறம் சில பல ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வரிசையாக அடிக்கிட்டே இருந்தாங்க. நாமளும் பல வீடியோக்களை சொல்லிட்டோம். இப்போது ஜவான் வெற்றியை தொடர்ந்து நம்ம சல்மான் கானை வச்சு ஒரு பிரம்மாண்டமான படத்தை இயக்க போகிறாரு. சன் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க. சல்மான் கான் கூட உலகநாயகன் கமலஹாசனோ இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ இன்னொரு ஹீரோ சேர்ந்து நடிக்க போகிறாங்க. விரைவில் அது குறித்து பார்த்தீங்கன்னா முடிவெடுப்பாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தோம். பார்த்தீங்களா? இப்போது இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அதில் தான் அந்த காப்பி குற்றச்சாட்டு இதுலேயும் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். என்னென்னா, இந்த படம் ஒரு பேன் இண்டியா படம். கதையின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா படத்தோட 75% போர்ஷன்ஸ் பீரியட் ஃபிலிமாகுமா, அதற்கு 25% பார்த்தீங்கன்னா கரண்ட்டில், அதாவது லைவில் நடக்கக்கூடிய கதையாம். கிட்டத்தட்ட முன்ஜென்ம கதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் மணிரத்னம் கதையை நம்ம ஆட்டையை போட்டிருந்த அட்லி அவர்கள் இப்போது முதல் முறையாக ராஜமௌலி கதையிலேயே கை வீசிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா ராஜமௌலி இயக்கத்தில் நம்ம ராம் சரணும் காஜல் அகர்வாலும் நடித்து வெளிவந்து வேற லெவலில் சக்கபோர்டு போட்டு இந்தியா முழுக்க டப்பிங் செய்யப்பட்டு ஒரு மிகப்பெரிய வசூலை குவித்த படம் தான் மகதீரா. 2010 வருஷம் 11 வருஷம் அந்த காலகட்டத்தில். ஸோ அதுலேருந்து தான் ராஜமௌலினாவே ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. ராஜமௌலியை மகதீராவுக்கு அப்புறம் தான் இந்தியா முழுக்கவே தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ அப்படிப்பட்ட அந்த மகதீரா படத்தை தான் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து அவர் ஸ்டைலில் சல்மான் கானை வச்சு எடுக்க போகிறாராம். ஸோ இது குறித்து அடுத்தடுத்த அப்டேட்கள் வரும்போது, கேஸ்டிங்கெலாம் உள்ளே வரும்போது உண்மையாலுமே மகதீரா படத்தை மட்டும் அவர் காப்பி அடிக்க போகிறாரா, இல்லை வேறு சில படங்களையும் சேர்த்தி அடிக்க போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணுன்னு நெட்டிசன்கள் இப்போவே அட்லியை கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்ன தான் நடக்க போகுது, இந்த படத்தோட முறையான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போகுது அப்படின்னு நாமளும் காத்திருப்போம்.